என்னோட பேர் வைரமுத்து. டாக்டர் வைரமுத்து, பிபிடி, எம்எஸ்சி கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரபிஸ்ட், தென் டிசிபிஏ, சர்டிஃபைடு தெரப்பட்டிக் டேப்பிங் ப்ராக்டிஷனர், அதுக்கப்புறம் மயோஃபேஷியல் ரிலீஸ் ப்ராக்டிஷனர். ஸோ நான் ஒரு பேசிக்காக ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கிறேன் ஃபிசியோதெரப்பியில். இப்போ ஃபிசியோதெரப்பி அப்படின்னா டாக்டர் ஆஃப் மூமெண்ட்ஸ். அதுலேயே ஒரு பேர்லேயே ஃபிசியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃபிசியோ அப்படின்னா ஃபிசிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறது. ஃபிசிக்கல்னா மசில்ஸ், போன், லிகமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஃபிசிக் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ ஒருத்தங்களால் தன்னோட லைஃப்பில் நடக்கிறது, ஓடுறது, உட்காடுறது, எலும்புறது, சாப்பிட்றது, படி ஏறுறது, இறங்குறது, இது எல்லாமே பேசிக் நீட்ஸ். அதாவது இதெல்லாம் பண்ணுனா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு எது வேணாலும் அவங்களால பண்ண முடியும். ஒர்க்கு போகிறா இருந்தாலும் சரி தான், எதுவாக இருந்தாலும் சரி தான், அவங்க அதை பண்ணவே முடியும். ஸோ சில பேரால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த பேசிக்கான விஷயத்த பண்ணவே முடியாத சில பேர் இருப்பாங்க. ஒன்று, இது பண்ணுறப்ப சில பேருக்கு வலி வரலாம். 2, சில பேரால் அதை பர்ஃபெக்டாக பண்ண முடியாமல் போயிடலாம். ஸோ இந்த 3 விதமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 3மே இருக்கிறவங்களாம் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வேலையை அவங்களால பர்ஃபெக்டாக கரெக்டான முறையில் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபிசியோதெரப்பி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒருத்தங்களால் பண்ண முடியாத அந்த விஷயங்களை, பேசிக்கான விஷயங்களை ஈஸியாக எப்படி பண்ண வைக்கிறது, அவங்களால ஏன் அதை பண்ண முடியல, எதனால் பண்ண முடியல அப்படிங்கிறத நம்ம அதை டயக்னோசிஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் நினச்சா மெடிசினோ இல்லாட்டினா எந்த ஒரு இன்ஜெக்ஷன்ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. சிம்பிளாக அவங்களுக்கு எதனால் அது லோவாக இருக்குங்கிறத பார்ப்போம். பேசிக்காக மசில் வீக்னஸ், மசில் டெண்டர்னஸ், மசில் ஸ்ப்ரெயின், மசில் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது, இதுதான் காரணமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணுவோம். நம்ம அனலைஸ் பண்ணுறதுல அது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அவங்களுக்கு இதனால தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிகிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான மூமெண்ட்டை கொடுத்து, அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்கள திரும்பவும் அதை கெயின் பண்ண வைப்போம், ரிஸ்டோர் பண்ண வைப்போம். நடக்க முடியாதவங்கள திரும்ப நடக்க வைப்போம், படியேற முடியாதவங்கள திரும்ப படியேற வைப்போம், படுத்து பெட்லேருந்து எந்திக்க முடியாத திரும்ப பெட்லேருந்து எந்திக்க வைப்போம். ஸோ அதுதான் பேசிக்காக ஃபிசியோதெரப்பி. ஃபிசியோதெரப்பி இஸ் மூமெண்ட் ஆஃப் டாக்டர், மூமெண்ட்டோட டாக்டர்ஸ் தான் நாங்கள். ஃபிசியோதெரப்பி பொறுத்தளவுக்கு என்னோட பங்களிப்பு நிறையா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபீல்டில் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்லேருந்தே நான் யோசிச்சிருக்கிறேன். நிறைய விஷயம் நான் யோசிக்கிற ஒரு சிம்பிளாக நான் திங்க் பண்ணுற ஒன்று தான், நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. ஒரு விஷயம் டாப் ஒரு பீக் போனதுக்கு அப்புறமாகத்தான் சில பேருக்கு ஒரு விஷயமே கிடைக்குது. சர்ஜரி லெவலாக இருந்தாலும் சரி தான், இல்லை படுக்கைக்கு போகிற லெவலாக இருந்தாலும் சரி தான், வலியோட உச்சக்கட்டத்துக்கு போகிறதுனாலும் சரி தான், இதெல்லாம் சின்ன விஷயத்துலேயே அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் அப்போ இருந்தே திங்க் பண்ணது என்னென்னா, இவங்கள்கிட்ட ஒருவேளை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு வராதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க ஈஸியாக பண்ணியிருந்திருப்பாங்க. இந்நேரம் அவங்க இவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் திங்க் பண்ணுவேன். நான் ஜிஹெச்சில் இன்டர்ன்ஷிப் பண்ணேன், மதுரை ஜிஹெச்சில். ஸோ மதுரை ஜிஹெச்சில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்ப ஒரு ஐயா ரொம்ப நேரம் நிற்கிற ஒரு ஒர்க் பண்ணுற ஒருத்தர் ரொம்ப பெரிய வெரிகோஸ் வெயினோட வந்திருந்தார். ஸோ அவர் சர்ஜரி பண்ணார், திரும்பவும் அவருக்கு அதே ப்ராப்ளம் வந்துருச்சு. அவரை பார்க்க எனக்கு ரொம்ப பாவமாக இருந்தது, பரிதாபமாக இருந்தது. கூட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு. இதுக்கு என்னதாங்க தீர்வுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் சர்ஜன் கிடையாது, அவருக்கு நான் திரும்ப ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவர் சஜஸ்ட் பண்ணுறேன். நான் ஒரு இன்டர்ன் ஸ்டூடெண்டாக இருந்தேன் அப்போ. ஸோ அதனால் எனக்கு என்னன்னா, எனக்கு தெரியும் ஒரு வெரிகோஸ் வெயின் வராமல் இருந்திருக்கணும் அப்படின்னா, சின்ன வயசில் ஒரு ஒர்க் பண்ணுறப்ப இருந்தே இந்த காஃப் மசில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வச்சுருந்தாருன்னா அவருக்கு ஒருவேளை அது வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அவர் அந்த சிம்பிளான எக்ஸசைஸ் அதை அழகாக பண்ணியிருந்தாருன்னா அந்த வெரிகோஸ் வெயினில் அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் அவர் போயிருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி தோணிட்டே இருந்தது. ஸோ அதனால் அன்னையில் தான் நான் யோசித்தேன், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், இந்த அவேர்னஸ் ஒரு பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், சொசைட்டியில் ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து தோணிட்டே இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் இங்கே கிளினிக் ஆரம்பிச்சதுக்கப்புறமா, கிளினிக் ஆரம்பிச்சு 2024 ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே நான் என்ன திங்க் பண்ணேன்னா, கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்லி நாட் ஃபார் மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸ்க்காக மட்டும் இல்லாமல் அவேர்னஸ்க்காக நம்ம ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத டோட்டலி நம்ம ஒரு பார்ப்போங்கிறதுக்காக திரும்ப அவேர்னஸ் கொடுத்துட்டே இருந்தோம். எந்த ஒரு கிளையண்ட்டாக இருந்தாலும் சரி தான், எந்த ஒரு பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதனால் அந்த ப்ராப்ளம் வந்ததுங்கிறது தெளிவாக சொல்கிறதுக்கான ஒரு இதுக்கே வந்தோம். சும்மா வந்தாங்க, என்ன 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 பிரச்சனைன்னு கேட்டுட்டு ஷோல்டர் பெயின் சொன்னேன், சரி வாங்க உட்காருங்க, வாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு என்றைக்குமே நாங்கள் பண்ணது கிடையாது. அந்த பிரச்சனை அந்த ஒரு அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடை நாங்கள் இனிமேல் அந்த மெத்தடாலஜியை நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. உட்கார வச்சு ஒரு 1/2 hour அதை பற்றி அவங்க சப்ஜெக்ட் எடுப்போம்.
இதனால இந்த பெயின் வந்தது, இதனால இந்த பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டே போவோம். ஸோ அதனால் நான் வந்து கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறதுல ரொம்ப பெரிய ஒரு ஈடுபாடு உள்ள ஒருத்தன். ஸோ அதனால் அவேர்னஸ் ரொம்ப கொடுப்பேன். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் சில பேர்லாம் அடிக்கலாம் செஞ்சுருக்கிறாங்க. காலை மடக்கிறப்பெல்லாம் ஒரு அம்மாலாம் தலையில் ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போல்லாம் அடித்தா கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நமக்கு தெரியும் அவங்களுக்கு வலி இவ்வளோ வலிக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, என்ன அடிக்கிறீங்க என்ன அப்படின்னுமே உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் போங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இது நாள் வரைக்கும் நான் யாரையும் நான் ஒமிட் பண்ணதே கிடையாது. அடி வாங்கிட்டு கூட அடுத்த நாள் அந்த அம்மா கிட்ட போய் சொல்லுவேன், அம்மா வலிக்க தான் செய்யும், 15 நாள் இன்னும் கூட என்னை அடிச்சுக்கோங்க வாங்க, இன்னும் ஒரு 20 நாள் அடிச்சுக்கோங்க பரவாயில்ல, சரியானதுக்கு அப்புறமா நீங்கள் என்னை வாழ்த்துவீங்கன்னு சொல்லி அதே மாதிரி அந்த அம்மா மன்னிப்பு கேட்பாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ ரொம்ப கைண்ட் பர்சனாக இருக்கிறதுல நான் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கிறேன். ஃபிசியோதெரப்பி பொறுத்தளவுக்கு பெயின் மேனேஜ்மெண்ட் மேஜர் ரோல், அதுதான் நான் எங்களோட மேஜர் ரோலாகவே இருக்குது. ஸோ பெயின்ங்கிறது ஒரு இனிஷியேஷன் லெவலில் ஓகேயா இருக்கும். இப்போ கிரேட் 1ல் இருக்கையில் ஓகேயா இருக்கிறது, கிரேட் 4 போகையில் வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாயிடும். சாதாரண ஒரு குதிங்கால் வலி வந்து சாதாரண வலியாக ஆரம்பிக்கிறது, சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாததுனால நடக்க முடியாத அளவுக்குலாம் போவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெயின் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஹெவியான ஒரு இது கொடுப்போம் அவங்களுக்கு. ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட் 1. 2வது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேசஸ், இது ரொம்ப மேஜர் ரோல் கொடுப்போம். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பொறுத்தளவுக்கு ஆர்த்தோ கேசஸ், ஆர்த்தோ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு சர்ஜரிக்கு அப்புறமா பிளேட் இம்ப்ளான்ஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி தான், அந்த ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அப்புறம் அவங்க எப்படி நார்மல் ரொட்டீன் லைஃப்க்கு நம்ம கொண்டு வரதுங்கிறத பார்க்கணும். ஸோ அதில் நம்ம 100% அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம கோல் செட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். நல்லா நமக்கு எஃபோர்ட் கொடுக்குற பேஷண்ட்ஸை நம்ம ஈஸியாக நம்ம அந்த அந்த பர்சன்டேஜ் லெவலுக்கு நம்ம கொண்டு போயிடுவோம். முடியாத பேஷண்ட்ஸை அவங்களால எவ்வளோ ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ ரீச் பண்ண வச்சுருவோம். ஸோ அது ஆர்த்தோபெடிக்கில் போஸ்ட் ஆப் கேசஸ் நம்ம பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் நியூரோ கேசஸ் பார்த்தோம்னா ஸ்ட்ரோக், ஜிபிஎஸ், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நியூரோ கேசஸ் இருக்குது. ஸோ நியூரோ கேசஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா, அவங்கள பேஷண்ட்டோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே மாறிடும். ரொம்ப என்ன சொல்கிறதுனா, அவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களோட ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலியுமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ டோட்டல் ஃபேமிலி பாதிக்கப்படுறத வந்து நம்ம எப்படி சொன்னால் சைக்கோ சோஷியல் என்ன சொல்கிறதுனா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இவங்களால ரொம்ப அதிகமான அளவில் பாதிக்கப்பட்டுருவாங்க. ஏன்னா அவர் படுத்த படுக்கே ஒருத்தர் வீட்டில் இருப்பார். ஸோ படுத்த படுக்கே இருக்கையில் என்னன்னு சொல்லி நம்ம அவங்களை ஆறுதல் படுத்த முடியும் சொல்லுங்கள். இருந்தாலும் அவங்களுக்கு ஆறுதல் கொடுப்போம். முதல் நாளே நான் அவங்களுக்கு சொல்லுவோம், இந்த மாதிரி ஐயாவுக்கு இந்த மாதிரி இருக்குது, அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு இப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்க இன்னுமே இப்படி சரியாகி வருவாங்க, அம்மாவால் இன்னுமே தனியாக கையால் எடுத்து சாப்பிட வைக்க முடியும் எங்களாலன்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய ஹோப் கொடுப்போம். ஹோப் கொடுத்து அதை அச்சீவும் பண்ணி காட்டுவோம் அவங்களுக்கு. ஸோ நியூரோ ரிலேட்டடாக அப்படி இருக்கும். பீடியாட்ரிக் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா, மேஜராக பீடியாட்ரிக் பொறுத்தளவுக்கு நிறைய கீழே விழுந்து அடிபடுறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஸ்பெஷல் சைல்ட்ஸு பிறக்கிறப்பயே வந்துட்டு மூளையில் சில பிரச்சனைகளால் பிறக்கிறவங்க, இல்லை பிறக்கிற அப்போ வந்துட்டு பிரெயின் இன்ஜுரி ஆகிறவங்க, இல்லாட்டினா பிறந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயோ இல்லாட்டினா ஏதாவது இன்ஜுரிஸாலேயோ பிரெயின் இன்ஜுரி ஆகிறவங்க. ஸோ பீடியாட்ரிக் லெவலில் அப்படி கேசஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு தங்களால் வந்துட்டு இப்போ எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த நான் சொன்ன அந்த நியூரோ கேசஸ் மாதிரி தான் ஃபேமிலியில் அவங்கள ரொம்ப ரொம்ப அதிகமான அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அதனால் அவங்க ஃபேமிலிக்கும் நம்ம வந்து ஒரு ஹோப் கொடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கேசஸ் ரொம்ப லாங்காக போகும். அதனால ஃபேமிலியோட ரிலேட்டடாக எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க நமக்கு கோஆப்ரேட் கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஒரு குழந்தையால் இத்தனை மாதத்துக்குள்ளே தவள முடியும் அப்படின்னா அந்த குழந்தையால தவள முடியலை அப்படின்னா நம்ம அதை சொல்லணும் அவங்ககிட்ட எடுத்து சொல்லி, இல்லை இவங்களுக்கு குழந்தைக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுக்கும், இருந்தாலும் அச்சீவ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஹோப் கொடுத்து 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 ஒருவேளை 1 வருஷமோ 1.5 வருஷமோ எப்படியாவது அந்த குழந்தைய நம்ம திரும்ப இருக்க தவளை வச்சு அப்படி திரும்ப உட்கார வச்சு ஸ்பைனில் ஃபுல்லாக ஸ்டெபிலிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப எழுப்பி வச்சு நடக்க வச்சு எல்லாம் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹோப் கொடுத்து நம்ம வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டுமே மூவ்மெண்ட் மட்டுமே கொடுத்துக்கிட்டே போக முடியாது. ஃபேமிலிக்கு சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுக்குறதா இருந்தாலும் சரி தான், குழந்தைங்களை பற்றி நம்ம அவங்ககிட்ட எடுத்து சொல்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதையுமே நம்ம பர்ஃபெக்டாக அவங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ பீடியாட்ரிக் லெவலில் அது போயிடும். தென் அதுக்கப்புறம் பீடியாட்ரிக் லெவலுக்கு அடுத்து ஜீரியாட்ரிக் லெவல்ஸ், அதாவது வயசானவங்க வயது முதிர்ந்தவங்களுக்கு எல்லாமே வீக்காக தான் இருக்கும், கால் வீக்காக இருக்கும், கை வீக்காக இருக்கும், எந்திக்க முடியாது, இது பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னா சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ஸ்னால் சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது, லைஃப் ஸ்பேனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அழகாக. ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்துட்டு படுத்த படுக்கை யாராருன்னா அடுத்த ஸ்டேஜ் என்னதான் அவர் டெத் ஆயிடுவாருங்கிற மாதிரி போயிடும். அப்போ நம்ம படுத்த படுக்கை ஆக்கவே கூடாது, அவரை நடக்க வைங்க, வீட்டுக்குள்ளேயே நடக்க வைங்கன்னு சொல்லி அவங்களுக்காக சின்ன சின்ன ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அது கொடுக்கறதுனால லைஃப் ஸ்பேன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும், ரொம்பவே லைஃப் ஸ்பேன் இம்ப்ரூவ் ஆகும், லைஃப் ஸ்டைலுமே நல்லா அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, சடன் இன்ஜுரி ஆகிறது,
அப்புறம் லாங் டேர்ம் இன்ஜுரி ஆகுறது. அப்போ ஒரு ஒரு ரன்னர் இருக்கார், அத்லீட் இருக்காரு, அவர் ரெகுலராக ரன் பண்ணுறதுனால அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தது. ஸோ அவருக்கு என்றைக்கோ ஒரு நாள் வந்துட்டு அவருக்கு பின்னாடி இந்த மசில் கூட ஸ்ப்ரெயின் ஆயிருக்கலாம். அதோடய அவர் ரன் ஆகிறனால அவருக்கு என்ன ப்ராப்ளம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அவருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. அப்புறம் நார்மல் நடக்கிற ஏசிஎல் இன்ஜுரி ஆகுறது. ஏசிஎல் இன்ஜுரி கிரேட் என்ன, அவங்களுக்கு ஃபிசியோலே சரியாக போகுமா, இல்லை சரியாக போகலன்னா சர்ஜரி பண்ணணுமாங்கிறத அவங்க அட்வைஸ் பண்ணி அவங்களை அனுப்பி விடுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபிசியோதெரப்பியில் இருக்குது. ஒரு பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆர்த்தோ அண்ட் பீடியாட்ரிக் கேசஸ் நான் பார்க்குறேன். தென் அதுக்கப்புறம் என்னோட கன்சல்டன்ஸ் இருக்காங்க, என்கிட்ட 2 கன்சல்டன்ஸ் இருக்காங்க ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ அவங்களுமே ப்ராப்பராக வந்து ஃபிசியோதெரப்பி டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க எம்பிடி டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நியூரோ கேசஸ் பார்ப்பாங்க. தென் அதுக்கப்புறம் மற்ற கேசஸ்லாம் பார்க்குறாங்க, பெயின் மேனேஜ்மெண்ட் கேசஸ் எல்லா கேஸுமே பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஹவுஸ் விசிட்டுமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே கிளினிக் தான் நீங்கள் வரணும்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் நடக்க முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க, படுத்த படுக்கையாக இருப்பாங்க. ஸோ அவங்களெலாம் நம்மளால் கம்பல் பண்ண முடியாது. நீ கிளினிக் வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன் அப்படி கம்பல் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஹவுஸ் விசிட்டுமே ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் முதல்ல நான் வந்துட்டு கிளினிக் ஆரம்பிக்கும் முன்னாடி வெறும் ஹவுஸ் விசிட் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் பார்த்துட்டு இருக்கையில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். என்னன்னா, ஒரு இடத்துக்கு நான் எதேச்சியா ஒரு சர்ஜரி கேஸ் பார்க்கறதுனால நான் ஒரு தூரமாக இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி நான் போக வேண்டியது இருந்தது. ஸோ நான் போய் பார்க்குறப்ப அங்கே ஒருத்தவங்க வீட்டில் தான் பார்க்குறேன். பட் ஆனால் திரும்ப திரும்ப அந்த வீட்டுக்கு ஒரு 3 டேஸ் போனதுக்கு அப்புறமே அந்த வீட்டில் நான் வர டயத்தை நோட் பண்ணி ஒரு 2, 3 பேர் வந்தாங்க. ஸோ வந்துட்டு கேட்டாங்க, ஐயா நீங்கள் என்னங்கய்யா இப்போ இவ்வளோ தூரம் வருவீங்களாயான்னு கேட்டாங்க. நம்ம வருவோம்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் தெரியுது அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஃபிசியோதெரப்பி தேவைப்படுது. ஸோ அதனால் தேவைப்படுறதுனால என்னதுன்னா, அங்கே ஏன்னா ஆளுங்க போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வசதி கிடையாது. வசதி கிடையாதுன்னா, இவ்வளோ தூரம் நம்ம போகிறோம்னா இப்போ நான் 20 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், முடிச்சுட்டு திரும்ப 20 கிலோமீட்டர்ஸ் ரிட்டர்ன் வரணுங்கிறப்போ ஒரு ஹியூஜ் டைம் எடுத்துக்கும். அந்த டைமில் நான் இங்கனக்குள்ள ஒரு 3 கேஸாவது அட்லீஸ்ட் பார்த்துப்பேன். ஸோ அதனாலேயே நிறையா தெரபிஸ்ட் அவ்வளோ தூரம் போகிறதுக்காக யோசிப்பாங்க. ஸோ அன்னைக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஆளுங்களோட தெரபிஸ்டோட குவான்டிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குவான்டிட்டி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன். என்னன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு தெரபிஸ்ட் தனியாக இருந்தேன். அடுத்து இன்னொரு தெரபிஸ்ட்டை ஹையர் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுவும் பத்தாம இன்னொரு தெரபிஸ்ட்டை ஹையர் பண்ணேன். இதெல்லாம் 2 விஷயம் நடக்குது. ஒன்று, பெரிய லாங் கேசஸ் கூட நம்ம கவர் பண்ணிடுவோம். இங்கேருந்து 20, 30 கிலோமீட்டர்ஸில் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் ஸ்டில் அவங்களுக்கு என்றைக்குமே நாங்கள் தெரப்பி வந்து போகாமல் இருந்தது கிடையாது. அவங்களை எப்போ அவங்களுக்கு கேஸ் முடியுமோ, எப்போ அவங்களை நாங்கள் சரி பண்ணுறோமோ, எப்போ பேஷண்ட் ஓகேன்னு சொல்கிறாங்களோ அப்போ வரைக்கும் நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் ரொம்ப லாங் கேசஸ் பார்ப்போம். 1. 2வது, ஒரு கேஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்குமே அவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ஃபிசியோதெரப்பி ப்ரொவைட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ நம்ம ஜென்ரலாக வந்துட்டு ஒரு கேஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகிடக்கூடாதுன்னா, திரும்ப திரும்ப நம்ம அடுத்த கேஸ் வந்த உடனே பழைய கேஸை விடுறது, புது கேஸ் அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் சரியாகணும். எல்லாருமே அது லைஃப் மேட்டர்ஸ் அது. ஸோ அதனால அவங்க லைஃப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பார்க்குறப்ப ஒரு கேஸை நம்ம பாதியில் நிப்பாட்ட முடியாது. ஸோ நம்ம சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம். ஸ்ரீவிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு மாநகசேரி, சாட்சியாபுரம் வரைக்கும் பார்க்குறோம். ஸ்ரீவில்புத்தூர் இந்த சைடு பார்க்குறப்ப வத்ராப், சுந்தரபாண்டியம், அதை தாண்டி கும்மாப்பட்டி வரைக்கும் கூட நம்ம போயிருக்கிறோம். ராஜபாளையம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போயும் ராஜபாளையத்தில் நான் 2 கேஸ் பார்த்துட்டு இருக்கிறேன் நான். அதனால எல்லா சைடுமே நம்ம எவ்வளோ தூரம் இருந்தாலும் நான் இது பண்ணிட்டு இருக்கோம். வம்சாபுரம் எல்லா சைடுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம கிட்ட ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா, நம்ம இல்லைங்க எங்களால் அந்த கேஸ் பார்க்க முடியும், யாரையுமே இது நாள் வரைக்கும் எங்களால் ஒரு கேஸ் கூட நான் அனுப்புனது கிடையாது. இது வரைக்கும் நான் அனுப்புனது கிடையாது. லேடிஸ் சம்மந்தமாக பார்க்குறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் இருக்க பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை சம்மந்தப்பட்டது தான். குழந்தை வந்துட்டு லேடிஸால் மட்டும்தான் வந்து பிறப்பிக்க முடியும். ஸோ அதனால் அவங்கள என்ன ஒரு ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, கன்சீவ் ஆகிற அந்த டைமில், அந்த கன்சீவாக இருக்கிற டைமில் என்னென்னா அவங்க ரொம்ப வீக் ஆவாங்க. ஏன்னா சில பேர் ஒர்க் அதிகமாக பார்ப்பாங்க, சூழ்நிலையை சம்மந்தப்பட்டோ இது சம்மந்தப்பட்டோம். பட் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு செடேட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழுவாங்க. நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ரிலாக்ஸாக இருப்பாங்க. அந்த அந்த சைக்கிளே இருக்க என்னடா ரொம்ப வீக் ஆகிடும், பாடியே ஓவரால் ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடுது. ஸோ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அவங்க அந்த செடேட்டரி லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு கொஞ்சமாவது அவங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது, இல்லை கொஞ்சம் லைட்டாக அவங்க ஆக்டிவாக இருக்கிறது. ஆக்டிவிட்டி கூட 2வது தான். ஆக்டிவாக இருந்தாலே கூட போதும். அதிகமான நேரம் படுத்திருக்கிறத தவிர்த்துட்டு அதிகமான நேரம் நம்ம நடக்கிறது, நிற்கிறது, அந்த மாதிரியான இதை கூட அவங்க பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப பாடி வீக் ஆகிடுவாங்க. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் ரீகெயின் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்மளோட கண்ட்ரியில் அப்படி யாரும் பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறம் கம்பல்சரி அவங்க நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க. ஸோ ஜிம்முக்கு போய் ரீகெயின் பண்ணிக்குவாங்க, உடம்பே ரீகெயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம பாடி இவ்வளோ வீக் ஆகிருக்கும், நம்ம மசில் இவ்வளோ வீக் ஆகிருக்கும், நம்ம குழந்தைக்காக தனியாக ஒரு லைஃப் இருக்குது. அதாவது குழந்தை தனியாக வளரும், அது தனியாக வாழ்ந்துக்கும், அது தனியாக வளர்ந்து அது தனியாக படித்து போயிடும். ஆனால் அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது.
ஸோ அதை அவங்க உணர்ந்துட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் தேவையான எக்ஸசைஸ்லாம் கரெக்டாக ரெகுலராக பண்ணுவாங்க. ஸோ அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து அந்த போஸ்ட் நேட்டதுக்கு அப்புறமும் அவங்க அதுக்கப்புறமும் அதிகமான எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னா ஸோ அது அவங்களுக்கு நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ லேடிஸ்க்கு நிறைய ஆர்த்ரைட்டிஸ் நிறையா வரும். ஸோ அதனால் அது சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் நிறையா. ஆர்த்ரைட்டிஸை நீங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இப்படி இருந்தால் தான் ஆர்த்ரைட்டிஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது நிறைய அவங்களுக்கு நாங்கள் இது கொடுக்குறோம். ஸோ அதனால் லேடிஸ்க்கு நிறையா இருக்குது. ஸோ ஃபிசியோவில் அவங்க நிறையா விதத்தில் பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம், ஸ்ட்ரென்த் பண்ணுறோம், அவங்க லைஃப் ஸ்டைல் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுறோம். சரி, இப்போ முட்டு வலி, கால் வலி, கழுத்து வலி இந்த மாதிரி நிறைய கேசஸ்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாத்துக்குமே நீங்க சிம்பிளா சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ்னா என்ன சார்? சிம்பிளாக ஒரே ஒன்று தான் சொல்லுவேன். வலிங்கிறத எப்பயுமே நல்லா நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணணும். ஒரு வலி வந்துருச்சு அப்படின்னா ஒரு 2 டேஸ் பாருங்கள், 3 டேஸ் பாருங்கள். அந்த வலி ஒன்று குறையலை, இல்லை அந்த வலி வந்துட்டு கம்ப்ளீட்டாக சரியாக போகலை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு கன்சல்டன்ட் போய் பாருங்கள். அது ஆர்த்தோபெடிஷனாக இருந்தாலும் சரி தான், ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்தாலும் சரி தான், இல்லை நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே லோக்கலில் இருக்கிற எந்த ஒரு ஃபிசிஷியனாக இருந்தாலும் சரி தான், கண்டிப்பாக போய் ஒரு கன்சல்ட் பண்ணிவிடுங்க. அந்த வலியை நீங்கள் மேற்கொண்டு அதை அப்படியே வச்சுருக்கிறதுனால அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுது. அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கிற ஒரு மூட்டு வலி தான் இருக்கும். இப்போ நார்மலாக இருக்க மூட்டு வலியிலே முதல்ல அவங்க சரி பண்ணியிருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக ஏதோ ஒரு தைலம் எரிச்சல் கொடுக்குற தைலம் ஏதாவது ஒன்று தேய்ச்சிட்டு அப்படியே வச்சுருவாங்க. அது வாட்டிக்கு முதல்ல போய் பார்த்துருந்தாங்கன்னா கூட ஏதாவது சரி பண்ணியிருந்திருக்கலாம். இவங்க அப்படியே அதை வளர விட்டு கிரேட் 4 வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி பண்ணுறதுக்கான ரிசல்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி போயிடக்கூடாது. ஒரு பெயினை நீங்கள் வந்து பெயினாக மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லைஃப்குள்ளே ஒரு அங்கமாக பார்த்து அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது கேர் பண்ணிக்க பாருங்கள். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்பேன் ரொம்ப ரொம்ப சின்னது. அதில் வலியோடு இருக்கிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. வலி இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு தகுதியான ஒரு விஷயம். அதனால் வலியை வந்து செல்ஃப் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக கியூர் பண்ண பாருங்கள். இப்போ குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிலேடு மைல்ஸ்டோன், அதாவது சரியான நேரத்தில் அவங்களால தவழ்ந்து குப்புற திரும்பி படுத்திருக்க முடிஞ்சிருக்காது, சரியான நேரத்தில் தவழ்ந்திருக்க முடியாது, சரியான நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்துருக்க முடியாது, சரியான நேரத்தில் நடந்திருக்க முடியாது. ஸோ அப்படி ஏதாவது இண்டிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆள் ஆயாச்சு, சின்ன பையனாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க ஆக்டிவிட்டி ரிலேட்டடாக பார்க்குறப்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் கன்சல்ட் பண்ணுங்கள், லோ ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் கன்சல்ட் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறமா கொஞ்சம் திரும்ப ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு ஆனதுக்கப்புறம் அத்லெட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா மசில் சோர்னஸோ இல்லை ஈஸியாக டயர்ட் ஆகிற மாதிரியான ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் கன்சல்ட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகுதுன்னா ஒரு இன்ஜுரி அப்படியே வச்சிருக்கக்கூடாது, அதை பெரிய அளவுக்கு போக விட்டுறக்கூடாது. ஸோ அந்த இன்ஜுரி ரிலேட்டடாக நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா கேர் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் லேடிஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு டெலிவரிக்கு அப்புறமா நீங்கள் திரும்பவும் உங்களோட மசில்ஸை ரீகெயின் பண்ணிடணும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஆர்த்ரைட்டிஸ் ஆகுது இல்லை வெறும் நார்மல் பெயினாங்கிறத பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மல் நீ பெயினாக இருக்கிறதுனா நார்மலாக வந்து ஒரு டயக்னோஸ்டிக் லெவலில் ஒரு 2 நாள் 3 நாள் வலிக்கிறதுங்கிறது வேறு, கண்டினியூவாக லைஃப் ஸ்பேன் ஃபுல்லாக வலிச்சுட்டு இருக்கிறது வேறு. ஸோ அதையுமே நீங்கள் கொஞ்சம் அழகாக கேர் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் ஆகிற சூழ்நிலையில் வந்துட்டு ப்ரெஷர் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பான முறையில் ப்ரெஷரையுமே நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுருக்க பார்க்கணும். சுகர் அதையுமே கண்ட்ரோலில் வச்சுருக்க பார்க்கணும். ஸோ ப்ரெஷர் அதிகமாகறதுனால வந்துட்டு நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரோக் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வருது, ப்ரெஷர் கம்மியாகறனாலையும் வருது. ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் எப்பயுமே நீங்கள் வச்சுக்கோங்க. அவரோட ஆலோசனை கீழே தான் நீங்கள் மெடிசனுமே சாப்பிட்ணும். ஒரு அவங்க ஆலோசனை கீழே தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணணும். ஸோ அதனால் மெடிசின்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப ப்ராப்பரான அவேர்னஸ் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ராப்பர் கைடன்ஸ்குள்ளே இருக்கணும். ஸோ சின்ன ஒரு டேப்லெட் ஒரு நேரத்தில் ப்ரெஷர் டேப்லெட் சாப்பிடாம கூட சில பேருக்கு நிறைய பெரிய ஸ்ட்ரோக் ஆகி அவங்க லைஃப் ஸ்டைலே பெருசாகவே மாறி இருக்கு. ஸோ அதனால் அந்தளவுக்கு நீங்கள் போயிடாமல் ப்ராப்பராக மெடிக்கேஷன் சாப்பிட்றதுல இருந்துக்கோங்க. ஏஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டயர்டாகி படுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜுக்கு போயிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆக்டிவாக இருங்க. கை அசைங்க, கால் அசைங்க, நடங்க, உட்காருங்க, எந்திரிங்க, படுக்கையை விட்டு தள்ளியே இருங்க. இதை நீங்கள் எப்பயுமே உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளினிக்கோட நேம் ஜீவன் ஃபிசியோதெரபி கிளினிக். திருவிக்கா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக அங்கே தான் வந்து நம்ம கிளினிக் லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் இருக்குது. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணபுரம் பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி வந்தாலும் நடக்கிற டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. பக்கம் இல்லத்துப்பிள்ளைமா கல்யாண மண்டபம் இருக்குது, தாண்டோடனே நம்ம கிளினிக் இருக்குது. கிளினிக் பொறுத்தளவுக்கு நம்ம காலையில் 9 to நைட்டு 10:30 வரைக்கும் நம்ம கன்சல்ட் பண்ணுறோம். எப்பயுமே நம்மக்கிட்ட இங்கே தெரபிஸ்ட் இருப்பாங்க. ஸோ எப்பயுமே வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா ஒரு டைம் ஒருத்தங்க பிரித்து கொடுத்துருவோம். தென் அதுக்கப்புறமா நம்ம எப்போ வந்தாலுமே இங்கே ஃப்ரீ கன்சல்டேஷன் மட்டும்தான். நம்ம கன்சல்ட் பண்ணுற யாருக்குமே இங்கே இது வரைக்கும் ஃபீஸ் வாங்கினதே கிடையாது. இதை நான் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அவேர்னஸாக தான் நான் கொடுக்குறேன். அது ஏன்னா இந்த வழிக்கு என்ன பண்ணலாம், இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இந்த இதுக்கு நான் மெடிக்கல் ஃபீல்டில் நான் என்ன ட்ரை பண்ணலாங்கிறது நிறைய பேர் கேட்கறதுக்காக ரொம்ப ஆசையாக இருப்பாங்க.
ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு தயக்கமாக இருக்கும், நம்ம கிட்ட உள்ளே போனால் எவ்வளோ ஃபீஸ் ஆகுமோ, இல்லை உள்ளே போய் நம்ம கேட்கலாமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். அதனால இங்கே எப்பயுமே கன்சல்டேஷனுங்கிறது ஃப்ரீ தான்.